ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முன்செடி சேனல். ரொம்பவே தொல்லை கொடுக்குற சளிக்கும், அச்சு புச்சுன்னு வர தும்மலுக்கும், லுக்குன்னு வர இருமலுக்கும், கரகரப்பான தொண்டைக்கும் இதமான சூப்பரான ஒரு மருந்து வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முசுமுசுக்கை பற்றிய ஆரோக்கிய குறிப்புகளும் அதனுடைய உணவு வகைகளும் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் வேலி ஓரங்களில் தானாகவே படர்ந்து வளரக்கூடியது தான் இந்த முசுமுசுக்கை. பார்க்க சுனசுனப்பாக இருந்தாலும் அதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்பவே அதிகம். மழைக்காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சளி, இருமல், மார்புச்சளி, கோழை, மூச்சிறைப்பு, மூச்சு திணறல் இது மாதிரியான பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னே சொல்லலாம். மருந்தே ஆனாலும் விருந்தொடு உண் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த முசுமுசுக்கையை வச்சு பல வகையான உணவுகளை செய்யலாம். இந்த முசுமுசுக்கை இலைகளை நல்லா அரைச்சி நம்ம வழக்கமாக செய்கிற இட்லி தோசை மாவு கூட சேர்த்து நம்ம இட்லியோ தோசையோ செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனையும் புதுவிதமாக இருக்கும். நம்ம இதில் வேணும்னா கேரட் தூவி கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி இது கூட சேர்த்து தோசை ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். கோதுமை மாவில் பூரி செஞ்சு பார்த்துருப்போம், மைதா மாவுலேயும் பூரி செஞ்சு பார்த்துருப்போம். முசுமுசுக்கை இலைகளில் பூரி செஞ்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தேவையான அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதை 4 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஊறினதுக்கப்புறம் தேவையான அளவு முசுமுசுக்கை, மிளகு, ஜீரகம், உப்பு, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இட்லி மாவு பதத்தோட நல்லா கொரகொரப்பாகவும் நல்லா கெட்டியாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கிற எண்ணெயில் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நல்லா அடை மாதிரி தட்டி அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா முசுமுசுக்கை பூரி நல்லா புசு புசுன்னு ரெடி ஆகிடும். பூரி ரொம்ப ஆயிலியாக இருக்கும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இதை அடையாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஒரே மாவில் 2 விதமாக நம்மளால் சமைக்க முடியும். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னி, சென்னா மசாலா இந்த மாதிரி நம்ம விருப்பம் போல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். முசுமுசுக்கையை வச்சு நம்ம சூப் கூட செய்யலாம். முசுமுசுக்கை வேர்களை நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே அரைச்ச முசுமுசுக்கை இலைகளையும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா துருவின கேரட், மல்லித்தழை, வறுத்த சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அது நல்லா கொதித்ததும் எடுத்து வடிகட்டி அது கூடவே மிளகுத்தூள், இன்னும் கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துட்டோம்னா மணக்க சூப் சூப்பராக ரெடி ஆகிடும். ஈவினிங் டைமில் டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். முசுமுசுக்கையில் இட்லி, தோசை, பூரி, அடை, சூப் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் போண்டா, வடை, துவையல், முசுமுசுக்கை சட்னி இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் செய்ய முடியும். முசுமுசுக்கை நம்ம உடம்புல இருக்கிற கபத்தை நீக்கக்கூடியது. சளி, இருமல், தொண்டைக்கட்டு, வறட்டிருமல், புகை இருமல், சுவாசக்கோளாறு, ஆஸ்துமா, மூச்சுக்குழல் பிரச்சனை இது மாதிரியான பல வகையான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த முசுமுசுக்கை. நம்ம உடம்புல இருக்கிற பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி எப்பவும் நார்மலாகவும் நம்மளோட உடம்பை எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கக்கூடிய இந்த முசுமுசுக்கையை நீங்களும் சமைச்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.